ஒரு சமயத்தில் காட்டுக்கு அரசனான சிங்கம் வேட்டையாடும் போது அதன் உடலில் காயங்கள் ஏற்பட்டன. நொண்டியவாறு தன் குகைக்கு அது வந்து கொண்டிருந்தபோது சில வஞ்சக கழுதை புலிகள் அதைத் தாக்கின. மிக வீரத்தோடு சிங்கம் அவற்றோடு சண்டையிட்டது. இருப்பினும் அதன் உடலில் மேலும் காயங்கள் ஏற்பட்டன. அத்தனை வஞ்சக கழுதை புலிகளமாகச் சேர்ந்து அடிபட்ட சிங்கத்தை தாக்குவதைக் கண்டு கோபமடைந்து ஒரு காட்டெருமை சிங்கத்தை காப்பாற்ற அங்கே வந்தது. கூரிய கொம்புகளாலும் பலம் பொருந்திய கால்களாலும் தாக்கி அவற்றைத் தூக்கி எறிந்தது. பயத்தாலும் ஏமாற்றத்தாலும் ஓடையிட்வாறே கழுதை புலிகள் அங்கிருந்து சென்றன. தக்க சமயத்தில் உதவிய எருமையிடம் நன்றி உணர்வோடு பழகியது சிங்கம். அன்றிலிருந்து சிங்கமும் காட்டெருமையும் சிறந்த நண்பர்களாகின. உடம்பில் பட்ட காயங்கள் குணமானவுடன் சிங்கம் பழையபடி வலிமையடைந்தது. வீரமும் மேகமும் திரும்பவும் அதனிடம் ஏற்பட்டன. காட்டுக்கு அரசன் என்ற தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சிங்கம் வஞ்சகமான கழுதை புலிகளை அந்த காட்டை விட்டே துரத்தியது. ஒரே ஒரு விலங்கு மட்டும் காட்டை விட்டு சென்ற கழுதை புலிகளுக்காக மனம் வருந்தியது. அது வேறு யாரும் அல்ல, அவற்றின் ஒன்றுவிட்ட சகோதரனான நரியே ஆகும். வஞ்சகத்திற்கு நரியும் பேர் போனதாயிற்றே. ஆனால் இந்த நரி சிங்கத்தையும் காட்டெருமையும் அடிக்கடி சந்தித்தது. முதலில் அவை இரண்டிற்கும் ஒன்றும் புரியவில்லை. பிறகு தங்களை உயர்வாக மதிக்கின்ற தீங்கு ஏதுமில்லாத ஒரு பிராணி இந்த நரி என்று சிங்கமும் காட்டெருமையும் உணர்ந்து கொண்டன. நாள் செல்லச் செல்ல அந்த இரு மிருகங்களும் நரியை நம்ப ஆரம்பித்தன. ஒரு நாள் தண்ணீர் குடிக்க குளத்தருகே சென்றது காட்டெருமை. தனியாக இருந்த சிங்கத்திடம் நரி சென்று, நீங்கள் உங்கள் நண்பனான காட்டெருமையை விரும்புவதைப் போல் வேறு யாருமே இந்த அளவு நண்பர்களை நேசிப்பதை நான் பார்த்ததில்லை என்றது. சிரித்தவாறு சிங்கம் பதில் கூறியது, எனக்கு தெரியும், காட்டெருமை என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறது. ஒரு முறை என் உயிரையும் அது காப்பாற்றியிருக்கிறது. இதைக் கேட்ட நரி பெருமூச்சு விட்டவரே சோகமான குரலில், நீங்க சொல்வது உண்மையாக இருக்கக்கூடாதா? நான் கூறுவதைக் கேட்டு கோபமடைந்து நீங்கள் என்னை கொல்ல முற்படலாம். ஆனால் எனக்கு தெரிந்ததை உங்களிடம் கூற வேண்டியது என் கடமை. நீங்கள் மிகவும் அன்பு செலுத்தும் காட்டெருமை உங்களுடைய அரசு பதவியை எடுத்துக்கொள்ள திட்டம் திட்டி வருகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றது. இதைக் கேட்டு கோபம் அடைந்த சிங்கம் கர்ச்சித்தவாறு, நீ கூறுவது பொய்யாக இருந்தால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கத்தியது. உடனே அங்கிருந்து அகன்ற நரி காட்டெருமையிடம் நேராகச் சென்றது. நீ ஒரு கோழை பயந்தவன், தனியாக இருப்பதற்கு பயப்படுவதனால்தான் நீ சிங்கத்தோடு சேர்ந்து சுற்றுகிறாய் என்று சிங்கம் நினைக்கிறது என்று கோள் மூட்டியது. நரி கூறியதை காட்டெருமை சிறிதும் நம்பவில்லை. என் நண்பனான சிங்கம் ஒருபோதும் என்னை பற்றி அவர் அவ்வாறு நினைக்காது என்று உறுதியோடு சொன்னது காட்டெருமை. தலையை குனிந்தவாறு கோபத்தோடு அது உறுமியது. நரி கூறியதைச் சிங்கத்திடம் செல்வதற்கு அதை தேடிச் சென்றது. ஒன்றை மற்றொன்று தேடி சிங்கமும் காட்டெருமையும் எதிரெதிராக வந்தன. கோபத்தோடு சிங்கம் வருவதாக காட்டெருமையும், காட்டெருமை கோபத்தோடு தன்னை தாக்க வருவதாக சிங்கமும் எண்ணிக்கொண்டன. அருகருகே வந்தவுடன் நரி கூறியது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்ற அதே எண்ணம் இரு மிருகங்களுக்கும் தோன்றியது. தங்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த இரு நண்பர்களும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். அவை நீண்ட நேரம் சண்டையிட்டன. அது ஒரு கொடூரமான சண்டையாகும். சிங்கமும் காட்டெருமையும் பயங்கரமானவை, வலிமையானவை. நீண்ட சண்டைக்குப் பிறகு ஒன்றால் மற்றொன்றை தோற்கடிக்க முடியவில்லை. களைத்துப் போன அவை இரண்டும் மூச்சு வாங்கியவாறு படுத்துக் கிடந்தன. தொலைவில் இருந்தவாறு இவற்றின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த நரி இரண்டு மிருகங்களும் இறந்துவிட்டன என்று எண்ணி மகிழ்ச்சியோடு உரத்துச் சிரித்தவாறு அருகில் வந்தது. வலிமையான என்னுடைய சகோதரர்களான கழுதை புலிகளை நீங்கள் இந்த காட்டில் இருந்து விரட்டி அடித்தீர்களல்லவா? அதற்காக உங்களை பழிக்கு பழி வாங்க நான் செய்த தந்திரம்தான் இது என்று உரக்கக் கூடியது. நரியின் இந்தச் சொற்களைக் கேட்டு சிங்கமும் காட்டுரையும் வியப்படைந்து ஒன்றையொன்று பார்த்து கொண்டன. இப்போது அவற்றிற்கு எல்லா விவரங்களும் புரிந்தன. இரு மிருகங்களும் ஒன்றாக எழுந்து நரியை அந்த காட்டை விட்டு துரத்தின. இப்போது அவை ஒரு பாடத்தை கற்றுக் கொண்டுள்ளன. அவற்றிற்கிடையேயான நட்புக்கு நடுவில் எந்த ஒரு புது நபரையும் இனிமேல் வர அனுமதிக்கக் கூடாது என்று அவை தீர்மானித்துக் கொண்டன.